தங்கலான் படம் எப்படி இருக்கு? இந்த தங்கலான் படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாமா? ஸோ இந்த படக்குழுவினர்கள் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள், அதாவது இத்தனை வருஷம் இந்த படம் மேக் பண்ண விஷயத்த கண்டிப்பா இதுல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தங்கலான் படம் எப்படி இருக்கு? தங்கலான் கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு வந்த படம் தான் இந்த படம் நம்ம சொல்லலாம். இயல்பாவே இந்த படத்துடைய கதை பார்க்கும் பொழுது மோஸ்ட்லி அந்த நேம்லேயே இருக்கு தங்கலான், ஸோ தங்கம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ அடிப்படையில் இந்த படத்துடைய ஆக்டிங் எடுத்துட்டோம்னா நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டர் கொடுக்குறவர் தான் நம்மளுடைய விக்ரம். ஸோ அவர் எந்த அளவுக்கு இதில் மெனக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். ஸோ அவருடைய ஒவ்வொரு சீன் பை ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கேரக்டரை அவர் கொடுத்துருக்கார். ஸோ கண்டிப்பாக அந்த மேக்கப்புக்கு அந்த அளவுக்கு டைம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம் தான். தென் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு இன மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பார்த்து ரொம்ப கவனிச்சிங்கன்னா அவங்களும் தன்னுடைய ஆக்டிங்கை கரெக்டாக விக்ரம் அளவுக்கு அவங்களும் அந்த ஆக்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றியை தேடி கொடுக்குறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ஒரு புதுமையான ஒரு விஷயமா படமாக தான் இதை நம்ம பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அடிப்படையான விஷயம், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்த ஒரு படத்தை வந்து நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது கிடையாது தமிழ் சினிமாவில். நிறைய படங்கள் இது சார்ந்து வந்தாலும் கூட அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது மிஸ் ஆகும். ஸோ ஆக்டிங் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட எல்லாத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஆடிஷன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும். பட் இது ரொம்ப டஃப்பான கேரக்டராக பசுபதி அவர் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து ஆக்டிங் பண்ணக்கூடிய அந்த வெளிநாடு பீப்புள் ஆகட்டும் அவரும் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு. ஸோ மாளவிகா வந்துட்டு ரொம்ப அதாவது ஒரு பிம்பம், ஒரு மாயை மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதா அந்த படத்துல ஒரு கதை. ஸோ அதையெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு விஷயத்த தேடி போகும்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுது, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஃபேஸ் பண்றாரு, எந்த மாதிரி தன்னை மறுபடியும் ரீக்ரோத் பண்ணிக்கிறாரு, ஸோ எந்த காலகட்டத்தில் அவர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல ஒவ்வொரு கதையுமே இருக்கும். ஸோ அதாவது நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே அந்த நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் எடுத்துக்கிட்டா ரொம்ப அட்டாச்சாக கொடுத்துருக்கார் ஜிவி பிரகாஷ் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே வந்துட்டு அதுவும் விக்ரமோட படத்துல அவர் நல்லாவே மியூசிக் டைரக்ட்லாம் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே அவர் நல்லா பண்றார். பட் விக்ரமோட படத்துல வந்து பார்க்கும் பொழுது ஒரு சேர ரொம்ப அந்த கதை ஒன்றி மியூசிக் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எந்த அளவுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு த்ரில், அந்த விஷயம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும் பொழுது செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாகும். பட் இந்த படம் எதிர்பார்த்த ஒரு வசூலாகட்டும், எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பா ரஞ்சித் நல்லாவே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் பேட்டியில் சொன்ன மாதிரி இட்ஸ் பெட்டர் தான், நான் இன்னும் நல்லா இந்த படத்தில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட அதை நம்ம எதிர்பார்க்கலாம். சியான் விக்ரமியும் கிட்டத்தட்ட மற்ற படங்களை ஒப்பிடும்போதும் அவரும் டிஃப்ரெண்டான கேரக்டர் கொடுத்தாலும், பட் இருந்தாலும் ஒவ்வொரு வெற்றி பின்னாலும் எப்படி கமலஹாசன் ஒவ்வொரு சில கேரக்டர்ஸ் தான் தனித்தனியாக கொடுத்தாலும் கூட அது அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகாமல் போச்சு. ஸோ அதே மாதிரி தான் விக்ரமும் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தார். பட் அதெல்லாம் பெரிய அளவு ரீச் ஆகலை. பட் இதுக்காக கொடுத்து இந்த டைம் அப்படிங்கிறதும் இதுக்காக ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்களும் ரொம்ப லாங் தான் நம்ம சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆடியன்ஸ் மத்தியிலையும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கதை அப்படின்னு பார்க்கும் பொழுதும் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கூடிய கதையாக கூட இந்த கதை இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ஃபிலிம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய நடிப்புக்கு ஒரு சிறந்த அவார்டுகள்லாம் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எதிர்காலத்தில் நம்ம கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு நல்ல சிறந்த ஆஸ்கர் கிடைக்குமா, அது கிடைக்குமாலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா டெக்னிக்கலாக அவங்க எப்படி இது பண்ணுறாங்க நமக்கு அதை பற்றி நாலேஜ்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மகாராஜா படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் எந்த அளவுக்கு நடிப்பை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக காமிச்சிருந்தாரோ விஜய் சேதுபதி, அது போல தங்கலான் படத்துலையும் விஜய் சேதுபதி ரொம்ப அழுத்தம் திருத்தமான கதைகளை காமிச்சிருந்தார். இட்ஸ் குட். அந்த டீமுக்கும் மிகப்பெரிய பாராட்டு. மாளவிகா அந்த லேடி 2 பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க கூட குழந்தை, சைல்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்குண்டான ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறதுல என்னுடைய ஒப்பீனியன் ஃப்ரெண்ட்ஸ்.